வெற்றிவேல் முருகனுக்கு இன்று ஆதிசங்கர பகவத் பாதர், அதாவது சங்கராச்சாரியார் அவர்களுடைய ஜெயந்தி இன்னைக்கு. சங்கராச்சாரியார்கள் அவர்கள் ஒரு தரம் ஒரு முறை திருச்செந்தூர் போயிருந்தார். அதை பற்றின ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்ட் தான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஒரு தரம் என்னாச்சு, இவர் ஆதிசங்கர பகவத் பாதர் அவர்களுக்கு ஒரு தீராத வயிற்று வலி, ஒரு காசநோய் வந்துடுச்சு. அது எதனால் வந்தது அப்படின்னா, அவரோட புலமை, அவரோட பக்தி, அவரோட அவரோட திறமை எல்லாத்தையும் பார்த்து பொறாமப்பட்ட அபினவகுப்தர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புலவர் அவர்கள், ஒரு புலவர் மட்டும் இல்லை, அவர் ஒரு மந்திரவாதியும் கூட. அவர் ஆதிசங்கர் பகவத் பாதர் மேலே ஒரு ஏவல் கட்டு இது பண்ணிட்டார். ஒரு மந்திரக்கட்டு விதிக்கவே ஆதிசங்கர பகவத் பாதர் அவர்களுக்கு தீராத ஒரு வயிற்று வலியும் காசு நோயும் ஏற்பட்டது. இவர் சங்கராச்சாரியார் அவர்கள், பகவத் பாதர் அவர்கள் இந்த தீராத இந்த காச நோய் வயிற்று வலியில் அவதிப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார். அப்படி இருக்கும் நிலையில் அவரோட கனவில் ஒரு நாள் நைட்டு சிவபெருமான் அவர்கள் தோன்றி தெற்கே உள்ள ஜெயந்திபுரம் அப்படிங்கிற க்ஷேத்திரத்துக்கு விசிட் பண்ண மாதிரி, நீங்கள் போய் தரிசனம் பண்ணி சுவாமியை தரிசனம் பண்ணி வேண்டவே உங்களோட அனைத்து நோய் நொடிகளும் தீரும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இந்த ஜெயந்திபுரம் அப்படிங்கிறது என்னன்னா திருச்செந்தூர். அந்த சங்கராச்சாரியார் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் திருச்செந்தூருக்கு பேர் ஜெயந்திபுரம் அப்படிங்கிறது பேர். எதனால் ஜெயந்திபுரம்னா, அங்கே இருக்கிற பகவானை வழிபட்டால் எல்லாமே ஜெயம், அதனால் ஜெயந்திபுரம் அப்படின்னு பேர். ஸோ இப்போ இந்த திருச்செந்தூருக்கு அவர் அப்போ காலடியில் தங்கியிருந்தார். அந்த நோய் நொடினால் அவதிப்பட்டு இது பண்ணும்போது அவர் கிளம்பி திருச்செந்தூருக்கு வராரு. சேரும்போது மிட் நைட்டு சுமார் 12 மணிலேருந்து 1 மணி வரை மிட் நைட் சேராரு. அப்போது கோயில் நட சாத்தியிருக்கு. கோயிலுக்குள்ளே உள்ளே போக முடியல. அவர் ஸ்நானம் பண்ணுறாரு. கடலில் ஸ்நானம் பண்ணி பகவானை தரிசிக்கணும் அப்படின்னு வேண்டுறாரு, ஆசைப்படுறாரு. அப்போது அவரோட சிஷ்யர் ஒருத்தர் கோயில் நட சாத்தியிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா மிட் நைட் ஆகிடுச்சு, அதனால் கோயில் நட சாத்தியிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஆதிசங்கர பகவத் பாதர் அப்போ என்ன பண்ணுறாரு, அந்த காலத்தில் அந்த கோயிலில் கோயிலோட கஜஸ்தம்பம் பக்கத்தில் நின்றுட்டு முருகனை வேண்டுறாரு. அவரோட தவ வலிமையினால், யோக சக்தினால் கண்ணை மூடி பிரார்த்திக்கும்போது அப்படியே உள்ளே போயிடுறாரு. அந்த கோயில் நட சாத்திருக்கிற அந்த நடைக்குள்ளே, கர்ப்ப கிரகத்துக்குள்ளே உள்ளே போயிடுறாரு. அப்படியே வெளியில் இருந்த ஆதிசங்கர பகவத் பாதர் அவர்கள் மறைந்து அங்கே உள்ளே போயிடுறாரு. அவரோட யோக வலிமை, தவசக்தினால் உள்ளே போயிடுறாரு. இப்போ உள்ளே போய் ஒரு காட்சியை பார்க்குறாரு. அது என்ன காட்சி அப்படின்னா, உள்ளே ஆதிசேஷன் மட்டும் இல்லை, ஆதிசேஷன் அவர்கள் நாகம், 5 தலை நாகமான ஆதிசேஷன் அவர்கள் கூட கார்கோடகன், சங்கபாலன், குளிகன், தட்சகன் போன்ற பெரிய மகா நாகங்கள், நாகதேவதைகள் எல்லாம் முருகனை பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த காட்சியை அவர் பார்க்குறாரு. அதோடு சேர்த்து இதை தவிர வேற ஒருத்தரும் இருக்கார். அந்த நபர் யாருன்னா, அவர் சுகபிரம்மம், சுகர் அப்படின்னு சொல்லக்கூடிய வேதவியாசரோட புத்திரனான சுகபிரம்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய பெரிய மகாமுனிவர் சுகபிரம்மரும் இருக்கார். ஸோ இந்த காட்சியை பார்க்கும்போது ஆதிசங்கர பகவத் பாதர் அவர்கள் பாடிய ஸ்லோகம், பாட்டு தான் சுப்பிரமணிய புஜங்கம்.
புஜங்கம்னா அதுக்கு பேர் பாம்பு என்ற பெயர். ஸோ இதுலேருந்து சுப்பிரமணிய புஜங்கத்திலேருந்து ஒரு 4 வரி ஸ்லோகம். மயூராதிரூடம் மனோவாக்யகூடம் மனோஹாரி தேகம் மகச்சித்தகேகம் மகீதேவதேவம் மகாவேதபாவம் மகாதேவபாலம் பஜே லோகபாலம். இந்த சுப்பிரமணிய புஜங்கத்தை பாராயணம் பண்ணால் இல்லை கேட்டால் படித்தா உங்களுக்கு முருகப்பெருமானோட அருள் கிட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது ஒரு ஃபேக்ட். இது அவரோட வழிபட்டு பண்ணும்போது அவரோட காச நோய் மற்றும் வயிற்று வலி அனைத்தும் விலகிவிட்டதாக சுவாமி சொல்லியிருந்தார் அவரோட பதிவில். ஸோ வரலாறு கூறுகிறது. ஸோ இது ஒரு ஃபேக்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.